Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இன்று காலை முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்திருந்தோம் 9 மணி வரை 10.95 விழுக்காடு வாக்குகள் பதிவாகிருக்கு அப்படின்னு. வாக்காளர்களுடைய வருகை தற்போது எப்படி இருக்கிறது? ஏற்பாடுகள் குறித்து வரக்கூடிய வாக்காளர்கள் என்ன சொல்கிறார்கள்? திலகவதி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் என்பது காலை 7 மணியிலிருந்து தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. காலை 7 மணியிலிருந்தே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களிக்க சென்று வருகின்றனர். முதலாவதாக மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா சம்பத் நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். தொடர்ந்து மற்ற திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். தொடர்ந்து மொடக்கூர்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி, அதுவும் இல்லாமல் மறைந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் அவர்களின் மனைவி மற்றும் இளைய மகன் ஆகியோரும் வாக்களித்தனர். தொடர்ந்து ஆர்வத்துடன் வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர். வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய காட்சி தான் தற்போது பார்த்து வருகிறோம். மிகவும் வயதான மூதாட்டி தனது ஜனநாயக கடமையாற்றுவதற்காக சக்கர நாட்காலியில் சென்று வாக்களித்து வருகின்றனர். தற்போது 95 வயதான மூதாட்டி தற்போது வாக்களித்து வந்திருக்கிறார். அவர் கூட வந்திருக்கிறோட கேட்போம். பாட்டி வயசு என்ன? 25 ஆச்சு. பொய்யரிக்கரை குடிசி பகுதியில் இருக்கிறாங்க. ஓட்டு போட்டு அவனுங்க ஒரு முடிவில் இப்போ வந்திருக்கு. 95 வயதானாலும் தனது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என தெரிவித்ததன் அடிப்படையில் தற்போது 95 வயது மூதாட்டியை அழைத்து வந்து தன்பது வாக்குச்சாவடியை வாக்கு செலுத்தினார். மற்றொரு வாக்காளர் வாக்கு செலுத்தி இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம், இந்த வாக்குச்சாவடியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா நீட்டாக போயிட்டு இருக்கு. ஒன்றும் ஒரு ரிஸ்க் இல்லை. வெயிட் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் ஓட்டு போட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நல்லா ஒத்துழைப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் அதனால் போலீஸில் வந்து ஒரு பாதுகாப்பு நல்லா தான் இருக்குதுங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய சூழல் இருக்கா? ஒரு வந்தங்க ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இடையில இருந்து பெரியவங்களாம் இருக்கிறனால கொஞ்சம் 5 நிமிஷம் முன்ன ஆகுது. அவங்களுக்கு கொஞ்சம் வயசான முடியாதவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி போங்கன்னு தாட்டி விடுறதுனால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன ஆகுது. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் ரொம்ப டைமோ அந்த மாதிரிலாம் ஒரு இதுவும் கிடையாது. வாக்களித்த வாக்காளர் தெரிவித்தது போல காலை 10 நிமிடம் காத்திருக்க வேண்டிய சூழல் மட்டும்தான் ஏற்படுகிறது. அதுவும் வயதானவர்கள் வரும்பொழுது இந்த நிலை ஏற்படுவதாகவும் தொடர்ந்து வாக்காளர்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு வாக்களித்து வரும் நிலை தான் இருக்கிறது. 9 மணி நிலவரப்படி 10.95 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. தற்போது வரை சுமூகமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது என்பதுதான் தற்போதைய கள விவரமாக இருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.